உங்க லைவ் எப்போ? மிக்க நன்றி 2 பேரும் வந்து லைக் போட்டதுக்கு. ஒரு லைக் தான் காட்டுது. சாந்திஜி நீங்க எப்ப லைவ் போடுறீங்கோ? மணி 8 ஆச்சு. நைட்டு சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சுதா? அட இருக்கிறதே 2 பேர், யாராச்சும் ஒருத்தர் பேசுங்கப்பா. சரி நான் க்ளோஸ் பண்றேன். உங்க லைவுக்கு போவோம். உங்க லைவ் தான் கலகலன்னு இருக்கும். இங்க காத்து வாங்குது. சரி நான் ஒரு 1/2 மணி நேரம் போடுறப்போ. என்ன சாந்திஜி மணி 8 ஆச்சு. ஒரு 1/2 மணி நேரம் போடுறேன். 8:30 மணிக்கு உங்க லைவுக்கு வரேன். என்ன தேடி சொல்ல அப்படின்னா என்ன சாந்திஜி சொல்றீங்க? எனக்கு புரியல. என்ன தேடி சொல்லவா? சமையல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஏதாவது பேசுங்க. அதான் சாந்திஜி 1/2 மணி நேரம் போடுறேன். ஆமா இனிமேல் தான் வருவாங்க. கரெக்ட். அவங்க வர்றதுக்குள்ள எனக்கு வயசாயிரும். அது யாரு அவையார் மாதிரி ஆயிடுவேன் நானு. நான் லைவ் போடுறேன்னு யாருக்கும் தெரியலையா? தெரியறவங்க வரட்டுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கல்ல, நோட்டிஃபிகேஷன் பார்த்து பார்க்குறவங்க வரட்டும். உங்க 2 பேருக்கு மட்டும்தாங்க சொன்னேன் ஃபோன் பண்ணி. உங்களுக்கும் மேகலாக்கு மட்டும்தான் சொன்னேன். வேற யாரு இருக்கா? சரி மெசேஜ் பண்ணு. லைவ்ல நீ என்னோட லைவ்ல நீ எப்படி பேசுவ? இன்னைக்கு சாப்பாடு தான் சாந்தி, அதனால தான் லைவ் போட்டேன் 1/2 மணி நேரம். ஜாலி. இன்னைக்கு டிஃபன் வேலை லேது. அடங்கப்பா சாமி. செல்வி வந்துடாதையா? சாந்தி லைவ்ல சொல்லுவோம் நான் போட்டேன். என்ன சொல்றான்னு பாப்போம். டிஃபன் வேலை இல்ல சாந்தி, நான் பேசுறது கேக்குதா? சாப்பாடு தான், மதியம் வச்ச சாப்பாடு தான். மேகலை ஒரு அறிவாளி தான். ஆமா எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமா? டெய்லி இதே டைம் வச்சுக்கோங்க, எல்லாரும் வருவாங்க, பார்க்கலாங்க. நானே ஆடிக்கு ஒரு தடவை அம்மாவாசை வர்றது. டெய்லி போட முடியுமான்னு தெரியல சாந்தி. நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது. என் மகன் டப்பா தட்டுறது கேக்கும். ஏண்டா உடைச்சிட்டியா? என்னவா டெய்லி போடுவேனான்னு தெரியல சாந்திஜி. இன்னைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணியிருக்கிறேன், பார்ப்போம்.